ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங். இது தமிழா கருப்பழனி அப்படி ஒரு ஷோ. எபிசோடு 30. பெற்றோர், வேலைக்கு போகும் பெற்றோர், வீட்டில் இருக்கும் பிள்ளைகள். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இதில் முதல் பாகத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கிறோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிட்ஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஒரு டிபேட்டு. மிக முக்கியமாக வேலைக்கு செல்லும் பெற்றோர், அவருடைய குழந்தைகள், இதுதான் தலைப்பு. ஸோ இது சீசன் 2ல் 30வது எபிசோடில் வந்த ஒரு இது. அதுக்கான லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் இப்போ வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு நிறைய பேர் பதில்களையும் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். குட். ஸோ அதே மாதிரி கோல்டன் ரூல்ஸ் சொல்லுங்க. நீங்கள் அத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க சார். அப்படியா? எஸ், வெரி குட். அதாவது ஒரு 14 பேர் வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் 14 பேருமே லைக் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டு 16 ஆயிருக்காது. 16 ஆயிருக்கு. இந்திய ஜனநாயகம் வாழ்க, உலக ஜனநாயகம் வாழ்க, எல்லாம் வாழ்க. நன்றிகள். எஸ், அதுதான். ஏன்னா நம்ம நேர்மையாக இருந்தவரையும் எவனும் எதுவும் பண்ணலை. அந்த அனுப் ஜெய்ஸ்வால் அவங்க அப்பா சொன்னாராம், இந்த இடத்துல நீ போருன்னா நீ நினைக்கிற மாதிரி போர் புரியணும்னா நீ துப்பாக்கி அப்படிலாம் இல்லை, இனி வரும் காலங்களில் நீ போர் புரியணும்னா கல்வி அறிவு முக்கியம் அப்படின்னாராம் அனுப் ஜெய்ஸ்வாலுடைய அப்பா, எஸ்பி அனுப் ஜெய்ஸ்வாலுடைய அப்பா. அது மிக மிக உண்மையும் கூட. காரணம் என்னன்னா, அறிவால் மட்டும்தான் நீங்கள் இது சரியா தவறா அப்படின்றத உணர்ந்து உங்களால் அதற்கு எதிர்வினை ஆற்ற முடியும். ஸோ அதனால் அறிவு எப்படி வரும்னா கல்வியால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஓகே, அதன் பிறகு உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் அனுபவங்கள் மூலமாகவும் அதெல்லாம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிற பெற்றோர், குழந்தைகள், இந்த குழந்தைகள் எல்லாமே இப்பத்திய ஜென்ரேஷன் குழந்தைங்க. இதுங்க எதுவும் ஆண்டனா வச்சு திருப்பி பார்த்துட்டு இல்லை குறைன்னு தெரிஞ்ச அதில் மாநில மொழி திரைப்படம் பார்த்து வளர்ந்த குழந்தைகள் அல்ல. அவர்கள் அத்தனை பேருமே அப்பாவிகள், அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ரண்டிஸ் மாதிரி தான் அந்த பசங்க எல்லாமே. ஒரு வெண்ணெய் வெட்டி சிப்பாய் மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெண்ணெய் வெட்டி சிப்பாய் அப்படின்னா அந்த வெண்ணெயை வெட்டுறதுக்கு ஒரு சிப்பாய் என்ன, அந்த வெண்ணெயை வெட்டுறதுக்கு என்னடா ஒரு ஆள். ஒரு கறியை வெட்டணும், ஒரு கோழியை வெட்டணும், ஒரு ஆட்டை வெட்டணும்னா அதுக்கு ஒரு பலம் தேவை. வெண்ணெயை வெட்டுறதுக்கு என்ன மயிருக்கு பலம் தேவை. அதனால் வெண்ணெய் வெட்டி சிப்பாயின்னு சொல்லுவாங்க. அதுல இன்னும் ஒரு விஷயம், அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா, சிப்பாய்கள்னாலே ரொம்ப பலம் பொருந்தியவர்களா இருப்பாங்க. அதையே செய்ய முடியாத ஒரு வெண்ணெய் வெட்டுறதுக்கு சிப்பாய்னா அப்ப அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஆள் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சொல்வடை உண்டு. ரைட்டு, நீங்கள் அதற்கு பெருமைப்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஆக்டிவிட்டிஸே காமிச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இந்த குழந்தைகள் யாரும் ஹீமேன் பார்த்து, சக்திமான் பார்த்து, சிக்மா பார்த்து, கேப்டன் யாவை பார்த்து வந்த குழந்தைகள் அல்ல. வாஷிங் பவுடர் நிர்மா, வாந்தி பேதி வர்மா. ஸோ அதுவும் இல்லை, அந்த குழந்தைகளும் இல்லை. இவங்க எல்லாருமே அதையும் தாண்டவங்க. அது நான் சொல்றது 92 அந்த இடத்துக்கு கூட இவங்க இல்ல. இப்ப உட்காந்துருது எல்லாமே 2K கிட்ஸ், QLEDல டிவி பாக்குறவங்க. அந்த டயனோரா, சாலிடரு, இந்த கருமத்தெல்லாம் அந்த முட்டையா முழக்கின்னு இருக்கும். முக்கியமாக உங்க வீட்டுல டிவி இல்லாம பக்கத்து வீட்டு டிவியை நீங்க தூரமா நின்று ஜன்னல் வழியா பார்த்தது. முக்கிய சீன் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு போயிடுவானுங்க, அபச்சாரம் பிடிச்சவனுங்க, அபிஷ்டுகள். ஸோ இந்த மாதிரியான செயல்களும் பக்கி செயல்களும் வச்சிருப்பானுங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது அவன் விட்டு டிவி அவன் ஆஃப் பண்ணிக்கிறான், அவன் சுதந்திரம் அப்படின்னு இப்போ தோணுது. அப்போ தீர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. முதலாக நான் டிவியில் ஒரு 30 அடி தொலைவிலேருந்து ஒரு சாலிடர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் நீல கலர் ஸ்க்ரீனை போட்டு வச்சுருந்தானுங்க. அதில் செல்வம்னு ஒரு படம் தான் நான் முதலாக டிவியில் பார்த்த திரைப்படம். அதுவும் அப்பப்போ சொரன்னு தெரியும், சொரன்னு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இந்த டிவியினுடைய அனுபவம் நம்மளுக்கு. மீன்வாயில் இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்இடி, QLED, ஃப்ளாட் ஸ்க்ரீனு, ரிமோட்டு, கேசட் கூட கிடையாது. கேசட்டுக்கு பரவாயில்ல, கேசட்டில் பார்த்து கூட இல்லை. அதுக்கப்புறம் சிடி டிவிடி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வந்தது டிவிடிக்கு அப்புறம் இல்லை, இன்னொரு விசிடி ஒன்று இருக்கும், டிவிடி வந்தது அதுக்கப்புறம்.
ஆமாம் அதுதானே அது பேர். அப்புறம் ப்ளூரே டிவிடி. அதுக்கப்புறம் ப்ளூரே வந்தது. இதுக்கப்புறம் ஓடிடி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அப்புறம் எல்லாமே டவுன்லோட்லாம் வந்து அதான் சாரி இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. ஓகே, எனிவே ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மிக தெளிவாக, அதாவது ஃபோன்லேயே எல்லாமே பார்க்குற தலைமுறைன்னு சொல்லலாம். இன்னும் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், கேம் விளாட்லாம், எல்லாம் பண்ணுற ஃபோன்லேயே எல்லா விஷயங்களும் அடக்கப்பட்ட பார்க்கக்கூடிய தலைமுறை. மிக அவங்களுக்கு வந்து எது தவறு எது தப்புன்றதும் எதெல்லாம் சொன்னால் பிடிக்குன்றதும் தெரிஞ்ச தலைமுறைன்னு சொல்கிறேன். இல்லை, இந்த பிடிச்சது அப்படிங்கிறத விட இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இதை இந்த இடத்துல சொன்னால் நான் இப்படி பார்க்கப்படுவேன், இதை இந்த இடத்துல பாருங்க, இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வைஃபைல தான் சார் இருக்கு. சம்டைம்ஸ் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். சரி, எனிவே ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. ஏன்னா நானுமே அதை நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப கரெக்டாக இது கரெக்டு இது தப்பு, இதை இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை நம்ம பேசலாம்ங்கிற அளவுக்கு சில குழந்தைகள் உண்மையிலேயே அப்பாவியாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து எங்கள் அப்பா வருத்தப்படுவார் நான் சொல்றது, அது ரொம்ப அப்பாவியான குழந்தை. ஆமாம்மா, அதுகிட்ட வந்து அந்த தெரியும் ஆனால் நடிக்க தெரியலன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப தெளிவாக எதை சொன்னால் கைத்தட்டல் வரும், எதை சொன்னால் அம்மாவை மாட்டி விடலான்ற மாதிரி ரொம்ப கிளவரான குழந்தைகள் சொல்ல வரேன். ஓகேவா? அது வந்து இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து இந்த வேலைக்கு அப்பா அம்மா போயிடுறாங்க, வீட்டுக்கு வந்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எது வந்து உங்களை வந்து மிஸ் பண்ணுவீங்க, அப்பா அம்மாவை எதுக்கு மிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டதுமே ஒரு பொண்ணு வந்து சொல்லும். வந்ததுமே வந்து ஒரு காப்பி போட்டு கொடுக்குறது ஆள் கிடையாது, ஒரு பாலை சுட வச்சு கொடுக்குறது ஆள் கிடையாது, வச்ச சாப்பாடு எல்லாமே ஆறி போன சாப்பாடாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து முதல்ல அதுதான் சொல்லும். எஸ் சார். ஸோ இந்த பொண்ணு அதை தான் சொல்லும். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வேலைக்கு போகிற அம்மாக்கள் எல்லாருக்குமே அந்த கில்ட்டி கான்சியஸ் அம்மா அப்பாக்களுக்கு இருக்கும் இல்லையா, அதையுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்ட குழந்தைகள் தான் வந்திருக்காங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ என்னெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இவர் கேட்டதுக்கே என்னன்னா, வீட்டில் அம்மா இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை பசங்க சொல்லும் அப்படின்னும் பொழுது அதுக்கு நிகரான விஷயங்களை சொல்லுச்சு. ஃபஸ்ட்டு சொன்ன பொண்ணு வந்து நான் ஹார்லிக்ஸ் மிஸ் பண்ணுறேன் அப்படின்பொழுது, சாரி பால் கலக்கி கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு பொழுது கீழே ஒரு பையன் குட்டி பையன் உட்காந்துருந்தான். நீ என்ன மிஸ் பண்ணுவ அப்படின்னா, ஹோம்ஒர்க்கு அவங்க அம்மா ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல, அப்புறம் பூஸ்ட் கலக்கி கொடுக்கறதுக்கு, அதேதான் பூஸ்ட் கலக்கி கொடுக்கறதுக்கு அம்மா இல்ல, இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த பையன் வந்து மென்ஷன் பண்ணாப்ல. சாதனம் ஒரு பொண்ணுங்க, என்னை பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க, எங்கள் அம்மா இங்கே கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன், நான் வந்து மனசு விட்டு பேசணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி எனக்கு தெரிஞ்சு பாட்டி கூட வந்து அவங்க வந்து நிறைய டிவி சீரியல் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதேதான். அதனுடைய ரிப்ளிகாவாக தான் அந்த பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணுடைய ரிப்ளிகா அப்படிங்கிறத விட நீங்கள் சில பசங்க பிரயோகிக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நான் எப்போ யாழ்னிக்கு வந்து அதை அந்த சீரியல் அவள் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, அந்த உச்சரிப்பே வித்தியாசமாக இருக்கும். பூக்கள் வளர்க்கிறோம் நாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிச்சு. பூக்கள் நம்ம வீட்டில் பூத்திருக்குப்பா பூக்கள் அப்படின்லாம் சொன்னுச்சு. பூக்களா இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். கீழ் வீட்டுல ஃபுல் சீரியல். ஐயோ, அன்னைக்கு முடிவு பண்ண எங்க வீட்டுல டிவி இனிமேல் சீரியலே ஓடக்கூடாதுன்னு கார்ட்டூன் நெட்வொர்க்கு நிக் ஜூனியர் கார்ட்டூன் நெட்வொர்க் கூட நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நிக் ஜூனியர் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்னி இருக்கு இல்லையா, டிஸ்னி ஜூனியர், நிக் ஜூனியர். அதுல நானுமே சோஃபியா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோஃபியா தி பிரின்சஸ், ஐ லைக் ஹர் ஆல்சோ. ரைட். ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் வந்து நிறைய போவோம். ஸோ யாழினியை வந்து முக்கியமாக நாங்கள் வந்து சீரியல் பார்க்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். நாங்கள் முதல்ல செஞ்ச விஷயம் குழந்தைய வந்து சீரியல் பார்க்கக்கூடாது அப்படின்றதுல. ஸோ அதுதான் இப்போ வந்து அதான் அப்புறம் வந்து என்ன செய்வாங்க, என்ன மிஸ் பண்ணுவாங்கன்னும் போது எல்லாரும் ஒரு மிஸ்ஸிங் விஷயத்தை எல்லா பசங்களுமே மோஸ்ட் ஆஃப் த பசங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, அம்மா இருந்ததா ஒரு ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சாப்பாடு அந்த டைமுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருவாங்களே. இப்போ இந்த சாதனா பொண்ணு பயங்கரமாக சொன்னுச்சு, எங்கள் பாட்டி தான், எங்கள் பாட்டிக்கே உடம்பு சரியில்லாதவங்க ஆனாலுமே என்ன அவங்க தான் கொண்டு போய் டியூஷனுக்கு கூப்பிட்டு வருவாங்க, அங்கிருந்து டியூஷன்லேருந்து திருப்பி அவங்க தான் கூப்பிட்டுட்டு வருவாங்க, அதை நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டி இருந்தது. யாருமே கிடையாது. அதுதான் நானும் சொல்றேன். எனக்கு சரி ஓகே விடுங்க, அது அப்புறம் பேசுவோம், நம்ம அடுத்த ஸ்டெப்ல பேசுவோம். ஸோ இப்போ இங்க வந்து பசங்க இதெல்லாம் மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆபீஸ்ல இருக்கும் பொழுது இருக்கிறச்ச அப்படி வந்துருதுல்ல,
ஆமாம். வந்ததில்ல. அதுதான் கேட்டேன், எதுக்கு அதை மென்று முழுங்கிட்டு அப்படி வந்துடலாமே அப்படின்றத. ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் ஓகே, சொல்லுங்கள். அந்த விஷயம் தெரியறதுக்காக நான் இது பண்ணல சார். நான் அதை அவாய்ட் பண்ணணும்னு நான் புரியுது. அந்த முயற்சிக்கு வந்தனங்கள், நமஸ்காரம், நமஸ்தே, சஸ்கிராம். தேங்க்யூ. நல்லா இருப்பேன். சரியா? சரி, நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூடில் இருக்கேன். அதனால ஜாக்கே வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வெள்ளிக்கிழமை நைட்டு ஜாலி மூடு இல்லை. சொல்லுங்கள். ஓகே ஃபைன். என்ன சொல்கிறோம், எப்போ சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தட்ஸ் ஆல். எஸ் ப்ளீஸ் கம். சரி, எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். அதனால நான் சொல்லும்போது அவங்க கரெக்டாக தான் அதை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் உள்ளே வரும்பொழுது அது மாறிடுது. டக்கு என்னவா மாறிடுது? இப்போ வந்து சாதாரண பாடலே ஹஸ்கி வாய்ஸ் பாடலாம் மாறிடுது நீங்கள் வரும்பொழுது. அது சாதாரணமாக தான் நம்ம பாடுறோம். சரி, நான் ஹஸ்கி வாய்ஸே பாடாமல் தூத்துக்குடி கொத்தனாரு அப்படி பாடினா? அப்படி பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் ஏதோ பாடுறீங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் என்ன ஒரு குழந்தை வீட்டுக்கு தனியாக இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் எதை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னும் பொழுது சில விஷயங்கள், அதாவது தாத்தா பாட்டியோட இருக்கிற குழந்தைங்க பிரச்சனை இல்லைங்க. ஒரு பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் வந்து they are professors. they both are professors. 3 வரலையும் இருப்பாங்க போது. அதுக்கப்புறம் குழந்தையும் சின்ன பொண்ணு ஒன்று, ஒரு குழந்தை, பொம்பளை குழந்தை. இவங்க 2 பேருமே நான் 3:45 மேலே வந்து வீட்டில் வந்து விட்டுருவாங்க போல இருக்கு. சாய் வந்து மேல் வீட்டு ஆண்டி வந்து திறந்து விடுவாங்க போல இருக்கு. இந்த குழந்தையும் இந்த குட்டி பையனும் உள்ளார போவாங்க. இது 2த்தையும் மிக்ஸ் பண்றீங்க. 2 ஃபேமிலியை நீங்க மிக்ஸ் பண்றீங்க. ஒரு ஃபேமிலியில வந்து என்ன அப்படின்னா 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்டு, பொண்ணு வந்து குட்டி பாப்பா, அதை விட இன்னும் குட்டி பாப்பா. சாவி வந்து கதை இல்லை, அவங்கள்ட்ட ஒரு சின்ன மொபைல் இருக்கான். என்ன நீங்க பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையன், அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, போன் அடிச்சுட்டே இருப்பேன் சார், எடுக்க மாட்டேன். கரெக்ட். இந்த பையன் வந்து ஆமா எடுக்காம டிவி பார்த்துட்டே இருப்பான். அது ரொம்ப கூலா சொன்னுச்சு. போன் அடிச்சுட்டே இருக்கேன், ஏன்டா எடுக்கலன்னா, நான் அப்பதான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அவர் எடுக்கலையா டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால. அப்போ அந்த குட்டி பாப்பா வந்து சொல்லும்போது சொன்னுச்சு, நான் ஃபோன் பண்ணி கொடுன்னு சொன்னாலும் அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்றப்பதான் அவர் கருப்பழனி பெண் கிண்டவே பண்ணுவாரு. ஓ, இந்த பெரிய மனுஷனுக்கும் இந்த பெரிய மனுஷனுக்கும் ஒரு குட்டி போன் இருக்கு வீட்டுல அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, தனியா இருப்பாங்க. அந்த தனியா இருப்பாங்க சார். அப்ப வீட்டுக்கு வந்த உடனே தெரியணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து அவங்கள ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவன் வந்து போன் எடுக்கல. ஒரு தடவை இப்படி போனே எடுக்கலன்னு சொல்லி 20 தடவை நான் கால் பண்ணி நான் வந்து வீட்டுக்கு வந்து அழுதுட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு எங்களுக்கு நடந்திருக்கு இது. ஆனா ஒரு தடவைக்கு மேல அதை நாங்க திருப்பி ரிப்பீட் பண்ணல. ஏன்னா யாழனி வீட்டுக்கு வந்துட்டா ஏதோ ஒரு விஷயம், நான் ஃபோன் பண்றேன், அவ ஃபோன் எடுக்கல. 2வது தடவை பண்றேன், 3வது தடவை பண்றேன், ஒரு 5, 6, 7 தடவைக்கு மேல பண்ணிட்டேன். அவளுக்கு ஏதோ அன்னைக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ, இதே மாதிரி தான். அதுக்கப்புறம் கீழ் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய அம்மா, அவங்களுக்கு ஃபோனை போட்டு அந்த அம்மா வந்து கூப்பிட்றாங்க கீழேருந்து, யாழினின்னு கூப்பிட்றாங்க. யாழினி வரல. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, திடீர்னு வந்தால் அதை வந்து யாழினின்னு கூப்பிட்றேன், அவள் ஃபோனுமே எடுக்கலை. கீழ் வீட்டிலேருந்து, அதான் நாங்கள் ஃபோன் எடுக்கல, ஓகே ஏதோ ப்ராப்ளம். கீழே இருந்து அவங்க கூப்பிட்றாங்க, ஃபோனு வரவே இல்லை. வெளில வந்து கதவை திறந்து அவள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுக்கு 70+ அந்த ஆண்டிக்கு, அவங்க மாடிக்கு போய் கதவை தட்டி வந்தால் பயங்கரமாக தட்டுறாங்க. அவங்க வந்து, என்ன ஆண்டி அப்படி, அம்மா லைனில் இருக்கா பாரு அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் வந்து ஆண்டி அம்மா லைனில் இருக்கா பாருன்னு சொல்லி அந்த பக்கம் ஃபோனை கொடுக்க சொன்னாங்க. நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஷீ இஸ் ஃபைன், ஷீ இஸ் சேஃப்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதற்கான விளைவாக வந்து வைத்து செய்யப்பட்டாள். 2-3 நாளைக்கு நான் பேசவே இல்லை. அம்மா அப்படின்னா நான் காதலே வாங்க, நான் அப்படி கிண்டிகிட்டே இருக்கிறது. அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் டிபெண்டாக வந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சொல்லுங்க மேடம். அதாவது எவ்வளோ ஒரு பிள்ளைக்கு நான் புரிய வச்சேன் எப்படி சொன்னா, உண்மையிலே மேடம் நான் எவ்வளோ கைண்டா, அது ஊருக்கே ராஜாவானாலும் ஊருக்கே ராஜாவானா, ஊருக்கே ராஜானாலும் சார், இது தொடப்பக்கட்ட சார், அது எகிரல இது ஆடுது இந்த ஸ்டாண்டு. நிஜமா தான் ஸ்டாண்ட் ஆடுது சார். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஓகேவா? திருமுண்டா இருந்தா பரவாயில்ல, அவ்வளோ பெரிய காலை வச்சுன்னு டமார்னு. ஓகே
ஸோ இதுதான் நான் எடுத்த இது. அதன் பிறகு தானாக ஃபோன் அதுக்கு அடுத்ததுலேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் அது 2 ரிங்கில் ஃபோன் எடுக்கப்படும். ஆமாம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துருவாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. நான்லாம் எடுக்க வச்சிருப்பேன், அவங்க அந்த அம்மா ஏன் அப்படி விட்டுட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நமக்கான அந்த ஒரே கம்யூனிகேஷன் அதுதாங்க. வந்துருச்சா குழந்தை, என்ன ஆயிடுச்சு, என்ன இதை கேட்கறதுக்கு தான் உனக்கு ஃபோன், அங்கே பேசுறதுக்கு தான் உனக்கு ஃபோனு, நீ டிவி பார்க்கறதுக்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு நடந்த சம்பவம், நான் அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். சரி இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட மை கொடுத்தா நீங்கள் என்னம்மா பயப்படுவீங்க அப்படின்னா, அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் அவன் வந்துடுவான், தனியாகவே இருப்பான், அப்பா அவன் வீட்டுக்கு வந்துட்டானா, ஒருவேளை வரும்போது கரெக்டாக வந்துட்டானான்னு தெரியாது, வேன் டிரைவர் ஃபோன் எடுக்கலன்னா கொஞ்சம் பதட்டமாயிடுவோம், வேன் டிரைவர் உங்கள் பிள்ளைய இங்கே பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் பதட்டமாயிடுவோம் சார் அப்படின்னாங்க. எப்படி வருவாப்பில் அப்படின்னா, சாவி வீடு எப்படி திறப்பான், துருண்டு பையன், அவன் துருண்டு தான் இருக்கான், சாவி மாடி வீட்டாண்டி திறந்து விட்டுருவாங்களாம். அதான் வீட்டுக்குள்ளார போயிடுவானா, வீட்டுக்குள்ளார போயிட்டு நானே சாத்திக்குவேன், அந்த பையன் சொல்லுது நான் சாத்திக்குவேன், எனக்கு பயம்லாம் இல்லைன்னு. இல்லை என்ன பண்ணுவேன், நான் போய் டிவி பார்ப்பேன். சரிடா இப்போ அம்மா வராங்களா, யார் வராங்க, அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நீ யார் வந்தாங்கன்னா கதவை திறக்கணும் அப்படிலாம் கேட்கல. அவர் கேட்கும்போது அழகாக கேட்டார். வெளியில் கதவை தட்டுறப்ப மேல் வீட்டு ஆண்டி தட்டுறாங்களா அம்மா தட்டுறாங்களா உனக்கு எப்படிடா தெரியும்னா, சூப்பராக சொல்லிச்சு ஜெயிக்கிது, திருண்டு இருக்க உழக்கு மாதிரி ஓட்டை இருக்கும், அது வழியாக பார்த்துட்டு தரப்பேன். நானும் நிறைய ஓட்டோலாம் பார்த்துருக்கேன் மேடம். புரியல என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஐ எம் ஆல்சோ சீன் லாட் ஆஃப் ஹோல்ஸ், அந்த ஹோல் வழியாக பார்க்கறது நானும் பார்த்துருக்கேன் மேம். ஓகே என்ன சொல்லுங்க. அப்போவே உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கு? ஆமாம்மா, ஏன்னா கூரை விடும் மேடம், ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கும். ஓகே சாரி, ஐ டிடன்ட் மீன் தட். நான் எனக்கு டோர்ல அந்த மிரர் இருந்திருக்காதே, நம்ம வீட்ல இல்லையே, இவங்க வீட்ல எப்படி அதுக்குள்ள அவ்வளோ டெக்னாலஜி இருக்குங்க. வந்து கூரை வீடுகாரனாச்சு, இவனுக்கு எப்படி அந்த கூரை வீடே நாங்க கொண்டு வரல ஜாக்கி சார். நீங்க உடனே அப்படியே அந்த இடத்துல அதை அப்படியே திணிக்காதீங்க, சொல்லாத வார்த்தைகளை திணிக்காதீங்க எப்பவுமே. பட் ஆனா சாவி போடுற ஹோல் வழியா பார்க்கலாம் மேடம், அது புரிஞ்சுக்கங்க. அதாவது இப்பதான் இந்த ஐபிபியோட ஐ ஓல்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஐ ஓலு. ஆனால் நீங்கள் சாவி இப்போ கதவு இருக்குல்ல, பெரிய கதவு, அந்த கதவுல 2 ஒரு சாவி துவாரம், அது வழியாக பார்க்கலாம் வெளியில் யார் வராங்க அப்படின்ட்டு. இப்போ எங்கள் வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் இப்போ திறக்கிறோம் இல்லையா சார், அந்த மாதிரியான இல்லை. இது சிங்கிள் டோர், அது டபுள் டோர் சேர்த்துக்கும் போது அங்கே ஒரு நடுவில் சென்டர்லேயே வரும், அது கதவுக்கு நடுவுலேயே வரும். அப்போ அதுலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக குனிஞ்சா போதும். ஓகே, நான் பார்த்ததில்லை. நீங்க பார்க்கல, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி கதவுகள் இருந்திருக்கு. அந்த வீட்டு கதவு எங்க வீட்டுல இருந்தா அதுல வழியா பார்க்கணும். அதுக்கு தான் சொன்னேன், ஐ சீன் தி கீ ஹோல். ஓகே நைஸ். சரி, அந்த பையன் அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. க்யூட்டான பதில் அது. ஆக்சுவலாக ரொம்ப நான் எப்படி அப்போ அதுவுமே கேட்டாங்க, அது எப்படா உன் ஹைட்டுக்கு இருக்கும், ஸ்டூல் போட்டு பார்க்கணும். ஆமாம், ஸ்டூல் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் சொல்லு முதல்ல அப்படின்னு சொன்னது கியூட்டு. ஸோ அந்த பையன் தனியாக இருக்கும். எப்படி இவங்க அப்படின்னா, அவன் தனியாக வேற இருப்பான் சார், அதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அம்மா மென்ஷன் பண்ணாங்க. இன்னொரு சில பேர் சொன்ன விஷயங்கள்லாம் என்னன்னா, ரொம்ப காமனான விஷயங்கள். உடம்பு சரியில்லைனா ரொம்ப பதபதப்பாயிடும் சார். என்னதான் இருந்தாலுமே சரி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் மருந்து இப்போ எனக்கு அந்த ஹேபிட் உண்டு, செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். யானைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ஒரு 6 ஹவர்ஸுக்கு அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களை செய்வேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கள மருந்து கொடுத்துட்டு டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னால் அவங்க 101 100 சில டைம் நமக்கு அவங்க அதே எம்எல் கொடுத்தாங்களான்லாம் தெரியாது. அந்த பயங்கள் ரொம்பவே இருக்கும் சார், எனக்கு அந்த டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொருத்தவங்களும் அதே தான் சொன்னாங்க, உடம்பு சரியில்லைன்னு பொழுது ரொம்ப பயமாக இருக்கும் சார். ஒரு தடவை வாமிட் பண்ணிட்டான், ஏன் டே கேர்ல திட்டாங்க, வாமிட் பண்ற மாதிரி இருந்தா குழந்தைங்க கூட்டின்னு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மிஸ்ஸிங்கான ஆர் எப்போ நீங்கள் பயப்படுவீங்கிறதுக்கான காரணங்களை சொன்னாங்க. எழுதியிருக்கீங்க நல்லா, என்ன நல்ல புள்ளியார் மாதிரி ஒரு இடம் அங்கே இருந்தப்போ சோம்பேறியாக இருந்தது. சரி, இங்கே வந்தோன்னே நல்ல பிடிச்சி பிள்ளையார் மாதிரி தலையை ஆடிட்டு உட்காந்துருக்கீங்களே, வாட் இஸ் ரீசன் பிஹைண்ட் இட்? ரீசன் என்ன, நீங்கள் அழகாக பேசிட்டு இருக்கீங்க, அழகாக பேசிட்டு இருக்கும்போது அது எதுக்கு உள்ளார பூந்துக்கிட்டு? தேங்க்யூ. அதுதான் அதுதான். ஸோ அதனால் அந்த மாதிரி பசங்க ரைட். இப்போ என்ன அடுத்தது இந்த குழந்தைங்க இப்போ ஒரு கில்ட் ஃபீலிங் உங்களுக்கு வந்துடுது. இந்த கில்ட் ஃபீலிங் வரும்போது இந்த கில்ட் ஃபீலிங்கை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்கிறீர்கள்
அப்படின்னு ஒரு கேள்வி. சூப்பரான கேள்வி அது. ஸோ எல்லாம் ஒன்று ஒன்று என்ன சொல்லுவாங்க, பொம்மை வாங்கி கொடுத்துட்றோம், ஒரு 10 பொம்மை, கார் பொம்மை, அப்படி இப்படின்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போது அதான் இது வந்து லஞ்சம் மாதிரி தான். என் கில்ட்டு ஃபீலிங்கை அவங்க கேட்கறதுக்கான விஷயங்களுக்கு மேலே அதிகமாக வந்து நான் வந்து வாங்கி கொடுக்குறேன். அந்த மாதிரி விஷயத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனால் நம்ம ஒரு பர்த்டேன்னாலே நிறைய பேர் வந்து அதாவது சொல்கிறேனே, ஊர்லேருந்து வந்தாங்கன்னா யாழினிக்குன்னு ஒரு புக் வாங்கி வந்துடுவாங்க. நம்ம சந்திக்க வர அத்தனை பேருமே யாழினிக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் வந்துடும். ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் அதை நான் சொல்லணும். இப்போ பர்த்டேக்குன்னு அவளுக்கு கிஃப்ட் வந்தாலும் நாங்கள் அதை பாதி மட்டும்தான் எடுத்து வைப்போம். மற்றதெல்லாம் எடுத்து கட்டிட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம். ஏன்னா அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியாது இல்லையா. அவளுக்குன்னு ஒரு 10 கிஃப்ட்டை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவளை பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லா கிஃப்ட்டையும் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் கிஃப்ட்டை மட்டும் வச்சுட்டு மீதி தூக்கி பரான வச்சிருவோம். அதுக்கப்புறம் அப்பப்போ ஜாக்கி சொல்கிற மாதிரி சூப்பராக பண்ணேன் அப்படின்னா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கும் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் கொடுப்போம். ஸோ அப்பவுமே நம்ம அப்படிலாம் கொடுத்த மாதிரி இல்லை. அது மாதிரி ஒன்று வரும்போது தான் வந்து ஒரு குழந்தை வந்து 10 வயசுலேயே ஆக்டிவாக ஓட்டுச்சுன்னுச்சு. அது ரொம்ப பெருமையாக வர சொன்னாங்க. அம்மா 10 வயசில் ஆக்டிவாக ஓட்டக்கூடாது, 16 வயசுக்கு மேலே தான் வந்து நீங்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கணும், அதுவும் லைசன்ஸ்லாம் எடுத்து தான் ஓட்ட முடியும், அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பொம்மைகள்லாம் கொடுக்கவும் இந்த குழந்தைகள் தனியாக இருக்கும். எத்தனை குழந்தைகள் நீங்கள் தனியாக வந்து பொம்மைங்கிட்டலாம் பேசுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து மீன் கிட்டலாம் பேசுவேன், மீன் மாதிரி வச்சுக்கிட்டுலாம் வந்து பேசுவேன் அப்படின்ட்டு அந்த மீன் மாதிரிலாம் பண்ணி காமிச்சது. அப்புறம் வந்து எல்லா குழந்தைகளுமே மோரோவர் வந்து அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே தனியாக வந்து ஒரு பொம்மை கிட்ட, ஒரு பொண்ணு வந்து தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு பேசுவேன், தலகாணி கிட்ட பேசுவேன், அந்த மாதிரி ஒன்று விஷயங்கள் சொல்லுது. ஏன்னா இந்த தனியாக இருக்கும்போது இது எல்லாமே நடக்கும். இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்து கற்பனையில் எனக்கு வாழறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு. கற்பனையில் வந்து நான் வாழறது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதில் ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்லணும் ஜாக்கி, அப்படியே சொல்லிட்டே போகிறத விட நம்மளுடைய விஷயங்களையும் அதில் இது பண்ணிக்கலாம் இல்லையா. நீங்கள் ஒன்று குழந்தைகளை வந்து டே கேர் மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக விட்டுட்டீங்க அப்படின்னா அதுங்க பாட்டுக்கு டே கேரில் மற்ற குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும். அதுலேயுமே நீங்கள் சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த டே கேரில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, கிளீன்லினஸ்லேருந்து எல்லாமே பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு அங்கே வந்து விடுறது நலம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கிற தாத்தா பாட்டிகளே வந்து மிரண்டு போறாங்க, குழந்தையும் பார்த்துக்கணுமா, சீரியல் எங்களால் நிம்மதியாக பார்க்க முடியல, அதனால உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு நாங்கள் இல்லை, நீங்கள் யாராவது நீங்கள் எப்படியா பார்த்துக்காங்க, நான் எங்களை விட்டுடுங்கன்ற அப்பா அம்மாக்கள் பாட்டி தாத்தாக்கள் இருக்காங்க. ஒரு சில தாத்தா பாட்டிகள் வராங்க, தான் பிள்ளையாச்சு அது ரொம்ப கஷ்டப்படுது, நாம் போய் ஹெல்ப்புக்கு இருப்போன்னு வந்து பார்த்துக்கிறோம் இருக்கிறாங்க. இன்னும் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்தவங்களுடைய அப்பா அம்மாக்கள் வந்து நான் ஐயோ சென்னை அது சுத்தமே அந்த ஊரே எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வராமல் நட்டாத்தில் விட்டவங்க அப்பா அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் இன்னொன்று உங்கள் ரத்த சமூகத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துக்கிறாங்கன்னா கூட நீங்கள் குழந்தைய விடலாங்க. ஆனால் குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆயாவை நீங்கள் ரெடி பண்ணுறீங்களே, அதை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. நாங்கள் 2-3 பேரை வச்சோம் அந்த மாதிரி. அது வந்து என்னென்னா அதுக்கு நம்மளே பார்த்து போயிடலாம் பொழுதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் டிவிக்கு போகிற வேலையே விட்டேன் நான். அந்த மாதிரி அந்த 9 to 5 ஜாப் வந்து பாலிமரில் வேலையை விட்டதுக்கு மிக முக்கிய காரணங்கள்ல அது ஒன்று. அப்போ அங்கே போயிட்டு வரும்போது பார்த்தா எந்த வேலையுமே செய்யாமல் நல்லா குழந்தைக்கு எதுவுமே கொடுக்காம படுத்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஏசியும் போட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, அம்மா நீங்கள் முதல்ல நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் எங்கள் குழந்தைய நாங்கள் பார்த்துருவோம். அன்றைக்கி வேலையை விட்டுட்டு உட்காந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் குழந்தைங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் குழந்தைங்க கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மேலே உங்களால் விளையாட முடியாது. அதிகபட்சம் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் குழந்தைங்க வந்து விளையாடுறது, குழந்தைங்களோட விளையாடக்கூடிய டே கேர் தான். அந்த டே கேரில் தான் அதுங்களுக்கு வந்து மொழி அறிவுலேருந்து சின்ன வயசில் பேசுகிறதுலேருந்து சீக்கிரம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டே கேரில் போகிற பசங்க வந்து பார்த்து டக்குன்னு வளர ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். இது சிப்லிங்ஸ் இருக்கிற பசங்க மாதிரி தான். ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தைய விட பார்த்து செகண்ட் குழந்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம். எக்ஸாக்ட்லி. அதனால வந்து டே கேர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் என்னை பொறுத்தவரை. மற்றபடி வந்து மற்றதெல்லாம் லுலுலாயின்னு நாங்கள். அதே மாதிரி ஆண் பெண் 2 பேருமே வந்து வேலைக்கு போங்க. வேலைக்கு போக முடியாதவங்க யாராவது ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எங்கள் வீட்டை பொறுத்தவரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், அவங்க போனாங்க, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் மேட்ரு. அப்புறம் இதில் இன்னொன்று, எங்கள் பேரண்டிங்கில் நாங்கள் வந்து டிவி சீரியல் பார்க்க அனுமதிச்சதே கிடையாது முழுக்க. இன்னொன்று, நாங்கள் எங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி இவங்கெல்லாம் பேசுனாங்களான்னு தெரியல, நாங்கள் ரெகுலராக பேசுவோம். என் பொண்ணுக்கிட்ட என்ன நடந்தது, ஸ்கூலில் என்ன நடந்தது, என்ன வந்தது வந்தது அப்படின்னா. இது வந்து பொண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை, பொண்டாட்டிக்கிட்டையும் உண்டு. ஆமாம்.
வந்ததுமே இன்னைக்கு ஆஃபீஸில் தான் நான் வந்து அந்த ஆஃபீஸில் வேலை செய்யலை, ஆனால் அந்த ஆஃபீஸில் என்னென்னாலும் நடந்தது எனக்கு தெரியும். ஓகே, என்னென்னலாம் நடந்ததுன்றதை என்கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு என்னெல்லாம் இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் கால் பண்ணாங்க போனாங்க என்னென்ன பிரச்சனை அப்படின்றத நானும் சொல்லுவேன். இது வந்து எப்பயுமே வந்து வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5:30 வராங்கன்னா இது நடக்கும். யார் 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு அதுக்கிட்ட பேசுவேன். இது இப்படி நடக்கும்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து 3 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல வச்சுக்குவோம். ஒரு படத்துக்கு போகிறது, ஒரு பார்க்குக்கு போகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு லாங் வாக் இன் டார்லிங்டன். நைட்டு ஒரு 7 மணிக்கு லட்டு சொட்டர்கிட்டலாம் போட்டுக்கிட்டு ஸோ நடந்து போய் அவளுக்கு லாஸ்ட் சாட்டர்டே ஜேக்கு பீஸாலாம் வாங்கி கொடுத்தா ஒரு பெரிய லாங் வாக் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நாங்கள் அதை செஞ்சுருவோம். இது ஒன்று. இந்த பேரண்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு இது யாழினி செஞ்ச செயல்னா, பக்கத்தில் ஒரு ஃபார்மர் ஒருத்தர், அவர் வந்து குழந்தைய பார்த்துக்குவார். அவர் சட்டை இல்லாமல் வெறும் வேட்டி கட்டிகிட்டே போய்ட்டு அந்த ஊரில் ஒரு ஃபார்மர். அவருக்கு வந்து அங்கே 50 ஏக்கர் இருந்தது. அந்த ஏக்கர்லாம் விற்று தான் அவர் கோடீஸ்வரன். ஆக்சுவலி அவங்ககிட்ட தான் யாழினி வந்தது. நம்ம பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஃபார்மர். ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை கொடுக்கும்போது யாருமே தெரியாது யாழினி. அது எனக்கு பெரிய வருத்தம். அதுதான் இல்லை, அந்த வருத்தத்துல எனக்கு லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னா, அன்னில இருந்து யாழினி திரும்ப சொல்லி கொடுக்கறது வந்து பியூட்டி ஆல்வேஸ் லைஸ் இன் யுவர் ஹார்ட். அந்த மாதிரி வந்து நான் வந்து பயங்கர ஸ்டோரி எல்லாம் கிரியேட் பண்ணி நானாவே வேற சொல்லுவேன் யாழினி. ஸோ இதெல்லாம் இது வந்து யாழினி கிட்ட இந்த மைனஸ் அதை நாங்கள் திருத்தணுன்றதுக்காக அதை சொன்னது. இந்த மாதிரி என் பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லாது அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. செஞ்சதுன்னா அதுக்கு என்ன தீர்வு, அதில் எப்படி நீங்கள் வந்து முன்னேறி போகணும் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். 2 விஷயம் பண்ணாதீங்க. ஒன்று முட்டு கொடுக்காதீங்க, இன்னொன்று அதுக்காக அதை போட்டு அடிச்சு கிடிச்சு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தப்புகளை உணர்த்தினா போதும். ஆமாம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம்ன்றதுக்காக நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்வோம் அவ்வளோதான். இதுதான் வந்து மேட்ரு. ஸோ அடுத்தது வந்து என்னென்ன அப்படி இந்த கமெண்ட்லாம் ஃபஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கமெண்ட் போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து அதுக்கப்புறம் கேதர் அவங்க வந்து பண்ண முடியாது. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்ய வேண்டியதான். வெளியில அப்படி ஐயோ ஜாக்கி, உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்கள் அது என்ன படம், அந்த படத்தில் ஒரு பாட்டு வருமே, கண்ணன் போல் கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கோவிதை, அப்படி இல்லை அந்த பாட்டு இல்லை. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா சங்கர் படம் பாட்டு அண்டங்காக்க கொண்டக்காரியா. அதுல வந்து என்ன வரும், ஏலா 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 ஏலம்மா, அந்த பாட்டை தான் இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு அடி குடி தாண்டி தாவணி கட்டேண்டி கடைசி வரைக்கும் அந்த லைன் வரல. பம்பரம் ஓட்டி ஆம்லெட் போடேண்டி தாடி தீ தாண்டி. நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன். ஓகேவா? ஸோ லைக் பண்ணாதவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து லைக் நம்பர்ஸும் ஆட்கள் வந்ததும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 58 பேர் இருக்கீங்க, 41 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. லைக் மறந்தவங்களாம் டக்குன்னு போயிட்டு ஒரு லைக்கை போட்டு வந்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எப்பவும் போல். அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இதுதான் நம்மளோட கோல்டன் ரூல்ஸு. ஃபாலோ பண்ணிவிடுங்க. சரியா? பராசக்தி, நந்தினி, ஆனந்தி சர்வேஸ்வரன், விமலன்மணி, மனோகரி கண்ணன், மகிழா கண்ணன் அண்ட் இலங்கேஷ், மாரீஸ்வரன் ஜெயராம், கௌரி ரேமன், ரம்யா, நந்தினி தானே கரெக்டாக தானே படிக்கிறேன். மைக்கோல் வந்து மீனாட்சி. ஏன் நந்தினின்னு சொன்னேன்னு தெரியல. நந்தினி எப்படி வந்துன்னே தெரியல. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி சொன்னேன்னு தெரியல. அதுவும் நந்தினி மீனாட்சி ஞாபகம் வச்சுக்கிறேன். மீனாட்சி அண்ணன் பேர் என்னாச்சு, தூங்கி ரொம்ப நாளாச்சு, கீழ் டங்கிள் பாட ஆரம்பிச்சிருவாரு, தூங்கி ரொம்ப நாளாச்சுன்னு. 10:15 ஆகுது சார், கொஞ்சம் ப்ளீஸ் அடக்கி வாசிங்க. சரி, ஓகேவா? இலங்கேஷ், மாரீஸ்வரன் ஜெயராம், கௌரி ரேமன், ரம்யா, புவனா பாலகணேஷ் அண்ட் அனாமிகா அண்ட் நளினி, வனிதா கன்சுவாமி, அப்புறம் ஜோதிலக்ஷ்மி, பூரணி மூர்த்தி ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா உங்கள் பேர் நான் இதுவரை படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி நமக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனால கூட இருக்கலாம். ஆமாம், இல்லை நான் பேசுகிறேன். நீங்களே ஒத்துக்கும் போது அதை நம்ம ஆமோதிக்கிறது. நான் சொல்லவா அப்போ என்னது வயசாயிடுச்சுன்னு சொல்லுங்க. சேம் பிஞ்சு. ஸோ ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூமெண்ட், அதோட அதை காப்பாற்றிக்கங்க. ராஜி கார்த்திக், ஜிஜே, ஷாலினி கோகுல் அண்ட் சங்கீதா எஸ்ஜே, ஃபாத்திமா அபு, கௌரி செழியே, சௌமியா நவீன் அண்ட் சூர்யா
கலிமுத்தன் கலியமுதன் இல் போடல கலிமுதன் அண்ட் சாந்தி அமல்ராஜ். ஓகே ஃபைன். சாரி, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி யாருன்னா, ரொம்ப நான் எப்பவுமே வந்து அனாமிகா ரொம்பலாம் ஹாய் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன டின்னருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோமே, என்ன சாப்பிட்டீங்கன்றதான் கேட்குறாங்க. உப்புமாமா, அவ்வளவுதான், பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. உப்புமா, அதுவும் காய் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகேவா. ராஜி கார்த்திக் வந்து எப்பயும் போல லவ்விங் யூ போத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடுலேஷன் வாட்ஸ்அப் சேனல் வாய்ஸ் மெசேஜ் ரொம்ப செமையாக இருந்ததா. ஓகே, அது லேட்டா ஆகுது அப்படின்றதுக்காக அப்படி கொடுத்தது. சரி, ஒரே மாதிரி பார்த்தா அது நல்லா இருக்காது, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுமேன்னு பண்ணுது. ஆமாம், அதாவது இந்த பூனா பார்த்துக்கங்க, வீக்கெண்ட் டார்கெட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அதனால அப்படியே கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துடுறேன். பட் வந்து ரொம்ப என்னை சிரிக்க வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. எது கேட்டே வேலை பார்க்கறது இதுவும், ஆனால் இதை சிரிக்க வைக்காதீங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்கன்னு வேற. இதில் வந்து இது வேற டிஸ்க்ளைமர் வேற. அண்ட் கீழே போயிடுச்சு ஜாக்கி. டுடே கதைப்பும் வீடியோ ரியலி சூப்பர் ஜாக்கி. ஸ்டில் அவர் சிஎம் அண்ணா த ரூலிங் தமிழ்நாடு அண்ணா ஆட்சியில் அமர்ந்தார், தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது. தேங்க்யூ இளைஞர், தேங்க்யூ. நிறைய நீ வந்து ஹாய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. உங்களோட ஷர்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு மாரீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பூரணி வந்து கேட்டிருந்தாங்க, வாட் டிஃபரன்ஸ் யூ கைஸ் நோட்டட் ஆன் பேரண்டிங் வென் இன் இந்தியா வெர்சஸ் பேரண்டிங் ஆஃப்டர் கம்மிங் டு யூகே? இல்லை, ரெண்டுமே. ஏன்னா நீங்கள் வளர்ந்த சமூகத்தில் வந்துட்டீங்கன்னாங்க, வளர்ந்த சமூகம்னா குழந்தைங்களை அடிக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்தாச்சு நம்ம. ஆனால் அந்த கண்டிப்புகள் இல்லைன்னா குழந்தைங்க மதிக்காதுன்றதும் இங்கே பார்க்கணும். அதுக்காக வந்து சைக்கோ மாதிரி நடந்துக்கவும் கூடாது, அது எல்லாமே அளவாக இருக்கணும். இங்கே வந்து இங்கே வந்ததுக்கு என்னன்னா, இங்கே வந்து பசங்களுடைய மனநிலைக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஊருடைய சூழல். ஏன்னா காலையில் 7 மணிக்கு சன்ரைஸு நம்ம ஊரில், சரி 4:30 6:30 அதெல்லாம் மாறும். பட் 6 மணிக்கு சன்ரைஸு, நைட்டு 5:30 6 மணிக்கு சன் டவுன். இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ஊரில் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் 11:30 வரைக்கும் சன்ரைஸ் இருக்குது, சன் லைட் இருக்குது. காலையில் 4க்குலாம் வந்துடும், காலையில் 4க்கே வந்துடும். 5 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் பளிச்சுன்னு இருக்கும், ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். 7 மணிக்கு அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த வெளிச்சம் வந்து 12 மணி 11:30 வரையும் இருக்கும். திரும்ப 4 மணிக்கு 11:30 மணி நைட்டுக்கு போய் திரும்ப 4 மணிக்கே வந்துடும். 4 மணிக்கே பளிச்சுன்னு வெடிய ஆரம்பிச்சிடும். இது வின்டரில் காலையில் 8:45 சன்ரைஸ் சன்னு, அது வந்து இருட்டாக இருக்கும். நீங்கள் 7 மணிக்கெல்லாம் எழுந்து நீங்கள் வேலைக்கு கிளம்பி ஆகணும், 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் ஆகணும், இருட்டில் தான் போய் ஆகணும். அப்போ நைட்டு எத்தனை மணிக்கு சன்ரைஸ் சன் டவுன் எப்போ அப்படின்னா 3:30 போயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டு. இவங்க ஏன் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து படகை கட்டிக்கிட்டு ஊராக போனாங்கன்றது எனக்கு இந்த ஊருக்கு வந்தப்பறம் தான் தெரிஞ்சுது. யோசிச்சு பாரு, இருக்கிறதே மிஞ்சி போனால் 9 10 11 12 1 2 3 6 மணி நேரம் தான். அது 6 மணி நேரமே ஃபுல் சன்லைட் இருக்கு. நிறைய நேரத்தில் வந்து க்ளவுடியே இருக்காது. ஏன்பா நம்ம ஊர் ஏன்பா வந்து ஒரு வாக்கிங் போகும்போது யானையை பேசிச்சு, அப்போ எப்படிப்பா கிளியர் ஸ்கையாக இருக்குது எப்படிப்பா? நான் சொன்னேன், ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாகவே இருக்குது. 1 2வது, உனக்கு சூரியன் இருந்தால் தான் கடலில் வந்து தண்ணியில் வந்து பட்டு ஆவியாகி உனக்கு வந்து மேகமாக போகும். இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை. குளிர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா 1.5 மாதம் தான் ஸ்கூல் நடத்தலாம். ஆமாம், 1 வாரம் கம்பல்சரி லீவ். எஸ், 6 வீக்ஸுக்கு அப்புறம் லீவ் கம்பல்சரி 1 வாரம் லீவ். இப்போ போன வாரம் தான் முடிஞ்சது, இப்போ திங்கக்கிழமையிலேருந்து யாரும் போயிட்டுருக்கா. போன வாரம் ஃபுல்லாக லீவ். ஏன்னா 1.5 மாதம் வந்து பசங்க ஒர்க்காக பண்ணிட்டாங்களாம். ஆமாம், அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்களாம், ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே குழந்தைகளை அப்படிலாம் பார்த்துக்கிறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று, இந்த பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து கூட மாட்டேங்கிறாங்க. அது உடைச்சாலும் சரி, அது வந்து அந்த கண்டிப்பான பேரண்டிங் நான் இங்கே பார்க்கவே கிடையாது. இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு கேள்விக்காக கேட்டீங்க, இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் என்ன வித்தியாசம். நிறைய பேரண்ட்டு இப்போ பேரண்டிங்கிற பேரில் இந்தியன் பேரண்ட்ஸே இதை பண்ணுறாங்க. அது தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைக்கும். இப்போ குடும்ப நல மருத்துவர் கூட வந்தாங்க. வெஸ்டர்னுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து இங்கே வந்து இந்த உலகமயமாக்கலையும் சரி, இந்த சமூக வலைதளங்கள் மாற்றங்கள்லையும் சரி, பிள்ளை வளர்ப்பு வந்து ஒரு மாதிரி. அதே மாதிரி என்ன சொன்னாங்க, நேற்று யாரோ சொன்னாங்க, குழந்தைங்க அப்படி பார்த்துக்கிறாங்க, டிவி ஓடக்கூடாதுன்றாங்க, குழந்தை தூங்குதுன்றாங்க. அது மாதிரி தூங்கு, இது மாதிரி நடந்துட்டு இருக்கோம்.
பெரிய பெரிய சண்டை நடக்கும் போதெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருந்த சமூகம் இல்லை, இதோட இம்பாக்டை நான் சொல்கிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கும் பொழுது சின்ன சத்தம் இருந்தாலும் கூட குழந்தை உடனே முழிச்சுக்கும். ஆமாம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்துக்கே குழந்தை முடிச்சுட்டு அது வரைக்கும் அது தூங்கவே தூங்காது. நம்மள நல்லா ஒட்டு கேட்டுட்டு ஓகேவா படுத்துக்கிட்டு, அது ஒட்டு கேட்டுக்கு பேர் நான் ஓகேன்னு வச்சிருக்கேன். ஓகேவா இருந்துக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டு கதையை கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்க பழகிடுதுங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து குழந்தைங்க கிட்ட இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அதான் அந்த அடிக்கிறது அம்மா இருக்கிறது, உடைச்சா வந்து இட்ஸ் ஓகே கண்ணா அப்படின்னு சொல்றது, அந்த மிரட்டலே இல்லாமல் அடிச்சு அப்படியே பயங்கரமா அப்படியே இது பண்ணணும். அந்த ஒரு தடவை இப்போ நான் அந்த சொன்னாங்க இல்லைங்களா, பையன் ஃபோனே எடுக்கல சார் நான் அழுதுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஒரே ஒரு தடவை அதுக்கான ரியாக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான ரியாக்ஷன் கொடுத்துட்டா அது கரெக்டாகிடும். நம்ம அந்த விஷயங்களையே செய்யாமல் இருக்கிறது வந்து ஐ ஹவ் ஈவன் சீன் இட் இன் இந்தியன் பேரண்டிங் நவ். அது ரொம்ப பெருமையாகவே அப்படி வளர்க்குறாங்க. அது எனக்கு கொஞ்சம் எனக்கு அது அசூயை எனக்கு. ஓகேவா? ஸோ அதனால பெரிய வித்தியாசம்லாம் இல்லை பூர்ணி. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இங்கே இருக்கிற அவங்களோட யூகே மென்டாலிட்டிக்கு அவங்க சின்ன விஷயங்களுக்கே பதறிடுறாங்க. சின்ன விஷயங்களுக்கே வந்து ரொம்ப அவங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். ஓகேவா? ஜோதிலட்சுமி கேட்டிருக்காங்க, ஹை ஜாக்கி அண்ட் சுதா, நைஸ் கேமரா ஆங்கிள் அண்ட் ஜாக்கி பேக் டு ஆக்ஷன் மோட் ஃப்ரம் கம்ஃபர்ட் மோடா. ஹோப்ஃபுல்லி யூ கேன் கான்சென்ட்ரேட் வெல் இன் திஸ் செட்டப். கிரேட், குட் லக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி ஜோதிலட்சுமியோடைய பெண் வந்து தன்யாவுக்கு வந்து 13வது பிறந்தநாள். அதாவது நாளைக்கு 8th மார்ச் வந்து டீன் ஆகிறாங்களா அவங்க? ஆமாம், டீன் ஆகிறாங்க. 13 ஆமாம் 13 பர்த்டே. ஆமாம், 12 13 போகிறாங்க, டீன் ஆகிறாங்க. தன்யாவுக்கு நம்முடைய ஜாக்கி சேனல் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய நேயர்கள் சார்பாகவும் தன்யாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டீம் தன்யா. ஓகே, எல்லா வளமும் பெற எல்லாம் பல இயற்கை துணை நிற்கட்டும். சொல்லுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். டிஸ்பிளே டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம். சைனிங் ஆஃப்.